வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு கடிச்சது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்கள் கட்டாயம் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 3 வகையான அட்டைகள் NPHH, PHH, AAY. இந்த ரேஷன் அட்டைகள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். புதிய விதிமுறைகள் போட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ரேஷன் கார்டு விதிமுறைகள் 2026 மத்திய அரசின் மாற்றங்கள் மற்றும் பயன்கள். இந்தியாவில் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் ரேஷன் கார்டு முறை 2026ஆம் ஆண்டில் பல்வேறு புதிய விதிமுறைகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. பல்வேறு விதிமுறைகளை பயன்படுத்தி இதை பார்த்திங்கன்னா மேம்படுத்திட்டு இருக்காங்க. மத்திய அரசு இதை பார்த்திங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை NFSA மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த மாற்றங்களை அறிவித்துள்ளது. இது சுமார் 81 கோடி பயனாளிகளை, குறிப்பாக ஏழ்மை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விநியோகத்தை வெளிப்படையாகவும் திறமையாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு இறுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வந்துள்ளன. போலி அட்டைகளை அகற்றி அதை உண்மையான பயனாளிகளுக்கு முழு சலுகையும் உறுதி செய்யும் வகையில் இது கொண்டு வரப்பட்டுள்ளது. கொண்டு வரப்பட்டுள்ள அந்த புதிய விதிகள் என்னென்ன? ரேஷன் கார்டில் சில புதிய விதிகளை சேர்த்துட்ருக்காங்க. அந்த புதிய விதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டையில் நீண்ட காலமாக இருந்த சிக்கல்கள் தீர்க்க இந்த மாற்றங்கள். போலி அட்டைகள், ஒரே நபருக்கு பல அட்டைகள், தவறான வருமான வரி விவரங்கள் போன்றவை காரணமாக அரசு சலுகைகள் தகுதியற்றவர்களுக்கு சென்று ஏழைகள் பாதிப்பு அடைகின்றனர். 2025ஆம் ஆண்டு ஆய்வுகளின் அடிப்படையில் சுமார் 3 கோடி போலி அட்டைகள் கண்டறியப்பட்டு இந்த ஆண்டு 20,000 கோடி இழப்பை ஏற்படுத்தியது. மேலும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் அணுகல் இல்லாதது பெரும் பிரச்சனையாக இருந்தது. இவற்றை சரி செய்ய அரசு டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடன் இணைத்து புதிய விதிகளை உருவாக்கியுள்ளது. உணவு விநியோகத்தை 100% வெளிப்படையாக்கி ஊழலை குறைக்கும், மேலும் சுற்றுச்சூழல் நட்பு முறைகளை ஊக்குவிக்கும். புதிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல அம்சங்களோடு உள்ளடக்கியது. முதலாவது, EKYC ரேஷன் கடையில் கட்டாயம் செஞ்சே ஆகணும். இதனால் மேலும் பழைய அட்டைகள் எல்லாமே இதில் மாற்றங்களாகும். பழைய அட்டைகள் இதில் போயிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அனைத்து அட்டைதாரர்களும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இது போலி அட்டைகளை அகற்ற உதவும். இரண்டாவதாக, ஆதார் அவசியம். இணைக்கப்படாத அட்டைகள் மார்ச் 2021 மார்ச்சுக்குள்ளாரக்குள்ள இதை பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் இறுதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ONORC திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது. இதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 28 மாநிலங்களில் 80 கோடி பேர் எங்கு வேணாலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. கூடுதலாக ஆன்லைன் மற்றும் புதுப்பித்தல் வசதி அறிமுகம். ஒரு வருமான அளவுகோல்கள் மற்றும் ஆண்டு வருமானம் 2 லட்சம் வரை BPL அட்டை, ஸ்மார்ட் கார்டு வழங்கல் ஆகியவை இதில் உள்ளன. சில மாநிலங்களில் ரேஷன் கடைகளில் CCTV கட்டாயம். விநியோகத்தில் ஊழலை தடுக்கும். பயனாளிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த மாற்றங்கள் பயனாளிகளுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அருகிலுள்ள ரேஷன் கடைகளில் பெறலாம். இது 5 கோடி பேருக்கு உதவும். EKYC போலி அட்டைகள் நீக்கப்பட்டதால் உண்மையான ஏழைகளுக்கு முழு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்றவை கிடைக்கும். டிஜிட்டல் விநியோகம் தாமதமானால் குறைந்து மாதம் 5 கிலோ அரிசி சலுகைகள் உடனடியாக கிடைக்கும். பொதுமக்கள் மீதான தாக்கம். புதிய விதிமுறைகள் பொதுமக்களுக்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கிராமப்புற, நகர்ப்புற ஏழைகள் டிஜிட்டல் மாற்றங்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டு திறமையாக்க வரிசை நிற்கும் நேரம் குறையும். போலி அட்டைகள் அகற்றப்பட்டதால் அரசு செலவு குறைந்தது. அந்த நிதி பிற நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. EKYC ஆதார் இணைப்பை உடனடியாக முடிக்கவும், இல்லையெனில் ரேஷன் விநியோகம் நிறுத்தப்படலாம். தவறான விவரங்கள் கொடுத்தால் அட்டை மற்றும் சட்ட நடவடிக்கை பாயும். போலி ஏஜென்ட்கள் ரேஷன் புதுப்பிப்பு என்று பணம் கேட்டால் உடனடியாக போலீஸுக்கு தெரிவிக்கவும். அருகில்
அருகில் உள்ள ரேஷன் அலுவலகம் அல்லது ஆன்லைன் போர்ட்டலை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.